இஸ்ரேலிய இராணுவத்தில் சேர்ந்த முஸ்லிம். காசாவுக்குள் மலேசியா மற்றும் இந்தோனேசிய அமைதிப்படைகள். ஹிஸ்புல்லாக்களுடன் இரகசியமாக ஜெர்மனி. எகிப்து இராணுவம் நாட்டு ஜனாதிபதியின் மீது அதிருப்தி. வடகொரியா மீது இஸ்ரேலியர்கள் வழக்கு தாக்கல். Hear real-world information instantly. News Global Library. காசா எகிப்து எல்லையில் காணப்படும் எகிப்திய இராணுவம் தற்போதைய இராணுவ ஆட்சித் தலைவரான அல்பத்தாவ் சிசியிற்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். அதாவது, எங்கள் கண்முன்னே இஸ்ரேலிய இராணுவம் காச மக்களை கொலை செய்வது சகிக்க முடியாமல் உள்ளது. ஏனெனில் அவர்களும் நாங்களும் முஸ்லிம்கள். இருப்பினும் எமது நாட்டின் தலைவர் அவர்கள் மேற்படி விடயங்களில் எங்களை தலையிடாது இருக்க கட்டளையிட்டதன் காரணமாகவே இவற்றை நாங்கள் கண்டிராது நிற்க வேண்டிய நிலையில் நிற்கின்றோம் என சில எகிப்திய இராணுவ வீரர்கள் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர். ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பதற்றம் நாளாந்தம் அதிகரித்து வரும் நிலை காணப்படுகிறது. இந்த வகையில் இஸ்ரேலின் ஓய்வு பெற்ற மூத்த இராணுவ தளபதி இசாட் பிரிக் என்பவர் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் வெளிப்படையாக ஊடகங்களுக்கு நேர்காணல் ஒன்றை வழங்கியுள்ளார். அந்நேர்காணலில் அவர் கீழ்வருமாறு குறிப்பிடுகிறார். 1962 ஆண்டு காலப்பகுதி போல தற்போது உள்ள இஸ்லாமிய நாடுகளின் நிலை இப்போது இல்லை. அதற்கு உதாரணமாக ஈரான் எங்கள் நாட்டின் உள்ளே வந்து மிக தைரியமாக தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு ஒரு படிப்பினை என்று குறிப்பிட்ட அவர், ஹிஸ்புல்லாக்களோடு தற்போது ஓர் யுத்தம் ஏற்படுமாயின் இஸ்ரேல் அழிவது என்பது உறுதி என குறிப்பிட்டுள்ளார். அதற்கு இஸ்ரேலிய ஆளும் அரசாங்கம், நாங்கள் ஹிஸ்புல்லாக்களுடன் மிக விரைவில் போரை நடத்துவோம் என்றும் அதில் சுமார் 7 நாட்களுக்கு இடைவிடாது வான்வழி தாக்குதல் நடாத்தி லெபனானை அழித்த பின்னர் எமது தரைப்படைகள் லெபனானின் நிலப்பரப்புகளுக்குள் ஊடுருவும் என குறிப்பிட்டு வருகிறது. ஆனால் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிடுகையில், போர் ஆரம்பித்து ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலின் பல இடங்கள் மயானமாக காட்சியளிக்கும் என கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜேர்மன் உளவு பிரிவு தலைவர் மேற்படி போரினை தடுப்பதற்காக ஹிஸ்புல்லாக்களிடம் இரகசிய பேச்சுவார்த்தை மேற்கொண்ட போதும் இஸ்ரேல் எங்கள் மீது நேரடி போர் தொடுக்குமாயின் இஸ்ரேல் அழிவதை தவிர்க்க முடியாது என ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து பதில் வழங்கப்பட்டுள்ளது. அரபு பேசக்கூடிய மற்றும் அல்குரானை ஓதக்கூடிய ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் ஒருவனை இஸ்ரேல் இராணுவம் ஊடகங்களுக்கு எடுத்துக் காட்டியது. இவனது பெயர் அனான் என்றும் வயது 18 என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த இராணுவ சிப்பாய் முஸ்லிம்களின் புனித நூலான அல்குரானின் மீது சத்தியம் செய்து, நான் அப்பாவி இஸ்ரேலிய மக்களை நான் காப்பாற்றும் நோக்கிலேயே இஸ்ரேலிய படையில் இணைந்துள்ளேன் என ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளான். அக்டோபர் மாதம் 7 ஹமாஸ் தாக்குதல் நடத்திய போது எங்களது பல பேர் கொல்லப்பட்டும் கடத்தப்பட்டுமுள்ளனர் என அமெரிக்காவில் இஸ்ரேலியர்கள் வழக்கு தாக்கல் ஒன்றை செய்துள்ளனர். இவற்றில் சிரியா, ஈரான், லெபனான் மற்றும் வடகொரியா போன்ற நாடுகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் வடகொரியாவும் ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு காரணம் என தாக்கல் செய்யப்பட்ட விடயம் பேசப்படத்தக்கது. அதாவது, காசாவில் சுரங்கங்களை அமைத்து கொடுத்த நாடு வடகொரியாவாம். இவ்வகையில் வடகொரியா மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளான மலேசியா மற்றும் இந்தோனேசிய படைகள் காசாவுக்குள் மத்தியஸ்தம் செய்து அமைதிப்படையாக நுழைய தயாராக இருக்கின்றோம் என்று இந்த நாடுகள் அறிவித்துள்ளது. இதனை ஐக்கிய நாடுகள் சபையும் இஸ்ரேலும் ஒரு வாரியாக ஏற்றுக்கொண்டாலும் ஹமாஸ் தரப்பிலிருந்து இது பற்றி எந்த ஒரு கருத்தும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இவ்வகையில் உலகில் அதிக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு இந்தோனேசியா என்பது குறிப்பிடத்தக்கது. Hear real-world information instantly. News Global Library.